தட்சிண குரூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன். இன்றைய ஆன்மீக தகவல் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் பற்றிய தகவலை தான் நாம் பார்க்க போகின்றோம். அன்பர்கள் அனைவருடைய பிரார்த்தனையும் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் திருப்பாதங்களில் சமர்ப்பணம் பண்ணுறேன். கண்டிப்பாக உங்கள் அனைவருடைய பிரார்த்தனையும் கண்டிப்பாக நடக்கும். தன்னால் படைக்கப்பட்ட ஜீவன்களின் துன்பங்களை தீர்க்க மனித வடிவெடுத்து மண்ணிலே மனிதனை தேடி வந்த தெய்வ திருப்பாதங்கள் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர். அவர்களை நாம் சரணடையும் பொழுது மனதில் அமைதி ஏற்படுகிறது. மௌனமான நம் ஆன்மாவின் பிரார்த்தனைகள் உடனே பலித்து விடுகின்றன. நம் விழிகளில் தோன்றும் நீரினை கண்டு நீரை துடைக்கும் மருட்கரங்கள் அவர்களுடையவை. நம் ஞான கண்கள் திறந்து நாம் பார்க்கும் முதல் முகமே பரிசுத்தமான அன்பை பொழிந்திடும் அருட்சுடர் வீசும் ஸ்ரீ அன்னையின் முகமே. அந்நேரம் ஆன்மா விழித்திருந்தால் அது தன் தாயின் முகமே என அடையாளம் கண்டு கொள்கின்றது. விழிப்படையாவிடில் இது இறைவன் முகம் என்பதை உணர்கின்றது. எப்பவுமே அன்பர்கள் ஸ்ரீ அன்னையிடம் வந்த பிறகு, ஸ்ரீ பகவான் அரவிந்தரிடம் வந்த பிறகும் தாயாகவும் தந்தையாகவும் அவர்களை ஏற்றுக்கொண்டால் அவங்க முன்னாடி நின்று பிரார்த்தனை செய்யும் பொழுது நம்முடைய அம்மா, நம்மளுடைய அப்பா, அவங்க கிட்ட நாம் உரிமையாக பேசுகின்றோம். நம்மளுடைய பிரச்சனைகளை ஒரு குழந்தை தாய்கிட்டையும் தந்தைக்கிட்டையும் சொல்வாங்க. ஆனால் சொல்ல முடியாத பிரச்சனைகளை ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தரிடம் பயம் இல்லாமல் நீங்கள் சொல்லலாம், தைரியமாக சொல்லலாம். அந்த விஷயங்கள் வெளியே போக வாய்ப்பில்லை. ஸ்ரீ அன்னையிடமும் ஸ்ரீ பகவான் அரவிந்தரிடமும் அந்த விஷயங்கள் சேர்ந்தடையும் பொழுது அது பனி போல கண்டிப்பாக விலகுவதை நீங்கள் பார்க்கலாம். நம்பிக்கை என்ற ஊற்று நம் மனசில் இருக்கும் பொழுது எந்த அளவுக்கு நாம் நம்பிக்கைப்படுறோமோ அந்த அளவுக்கு நம்மளுடைய பிரார்த்தனை கண்டிப்பாக நடக்கும். அந்த தாயை பார்க்கும் பொழுது பாரமாக இருக்கிற மனசுல இருந்து நீர் கண்களிலிருந்து வரும். எவ்வளோ தூரம் அழுவோம். நம்ம கஷ்டங்கள் தீர நம்மளை அறியாமே நம் கண்களிலிருந்து நீர் கொட்டிக்கிட்டே இருக்கும். ஒரு கட்டத்தில் அந்த அழுகை நிற்கும், வறண்டு போகும். அழுவதற்கு கண்ணீர் இருக்காது. மனம் அமைதி பெறும். நாம் நம்மை ஆதரிக்க, நம்மை அரவணைக்க, நம்மை பாதுகாக்க ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் இருக்காங்க. நம்ம அப்பா அம்மா இருக்காங்க. இனி நான் எதற்கும் கவலைப்பட மாட்டேன். எனக்கு பூகம்பமே வந்தாலும் அவங்க பார்த்துப்பாங்க. நான் எதற்கும் அஞ்ச மாட்டேன். என் மனம் மிக தெளிவாக இருக்கின்றது. என் மனம் என்றும் தடுமாற செய்யாது. நான் ஒரு நிலையில் இருக்கின்றேன். என் தாய் என்னை உற்று நோக்குகின்றார்கள். என் தாய் என்னை ஆறுதல் சொல்கின்றார்கள். யோக நிலையில் என் தந்தை என்னை அரவணைக்கின்றார். என் தந்தை என்னை பாதுகாக்கின்றார். இப்படி ஒரு அன்பர் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்த படங்களின் முன் அமரும் பொழுது அந்த படங்களாக தெரியாது, உருவமாக தெரியாது. அந்த திருப்படங்கள் உண்மையா ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அம்மா அப்பா அமர்ந்திருக்கின்றார்கள் என்ற உணர்வு தான் நமக்கு தெரியும். எந்த அளவுக்கு அவங்கள பற்றிய சிந்தனைகள், அவங்கள பற்றிய நினைவுகள் நாம் அதிகமாக சுமந்துட்டு இருக்கோமோ நம்மளுடைய பிரார்த்தனையும் அதிவேகமாக நடக்கும். இதுதான் குறிப்பிடப்பட்டுள்ளது. இது போன்ற அனுபவங்கள் யோக மார்க்கத்தை பின்பற்றி இறைவனை தேடும் யோகியருக்கு மட்டுமே உரியது. ஆயினும் வாழ்வை ஜீவ மரணம் போராட்டமாகவே உணர்ந்த சில மனிதர்களின் ஆன்ம அழைப்பை கேட்டு அருள் புரிய வீடுகளை தேடி ஸ்ரீ அன்னை வருகிறார். அவர்கள் தங்கள் பெற்ற பேறுகளை விவரிக்கின்றனர். அவைகளை படிக்கும் பொழுது நமக்கு வியப்பு ஏற்படுகிறது.
20 நூற்றாண்டில் கலியின் கொடுமைகள் தாண்டவமாடும் இந்த தருணத்தில் இப்படி ஒரு அனுபவமா என்று தோன்றுகின்றது. வியாசரும் வான்மீகியும் சுகரும் இருந்திருந்தால் அவர்கள் இன்று ஸ்ரீ அரவிந்தர் ஸ்ரீ அன்னை அவர்களின் தெய்வ திருவுள்ள வெளிப்பாட்டை விளக்கும் தரிசன நூலை எழுதியிருப்பார்கள். அது மகா காவியமாக ஆகியிருக்கும். சூரியனின் கிரகணங்களை யாரால் என்ன செய்ய முடியும்? பூக்களின் மனதை இனங்கண்டு கொள்ள முடியுமா? அதன் மகரந்த துகள்களை யாரால் என்ன செய்ய முடியும்? ஆற்றின் நீரை அள்ளி பருக ஆண்டவன் அளித்த கரங்கள்தான் அளவு. இறைவனின் அழகிலா விளையாட்டினை முழுதும் விவரித்திட இங்கே யாரால் தான் முடியும்? நவராத்திரி நேரங்களில் குழந்தைகள் அழகான கொலுசை பார்க்க வீடு வீடாக செல்வது மரபு. அந்நேரம் வீடுதோறும் சிறிதளவு சுண்டல், பணியாரம், பழங்கள் அவர்களுக்கு பிரசாதமாக அளிப்பார்கள். அவைகளை குழந்தைகள் சேகரித்து எடுத்து வந்து தம் வீடுகளில் ஆறாமர அமர்ந்து சுவைத்து உண்பார்கள். அதுபோல பலர் வாழ்வில் நடந்த இந்த அமுத அருட்பாலிப்பை துளி துளியாக உங்களுக்கு தெய்வ பிரசாதமாக தருகிறேன். நீங்களும் ஆறாமர அமர்ந்து இந்த அமுத துளிகளை மாந்தி உயர்வடைய வேண்டும் என பிரார்த்திக்கின்றேன். இந்த பதிவை நான் இத்துடன் முடிச்சுக்கிறேங்க. உங்களுக்கு இந்த பதிவு பிடித்திருக்கும்னு நினைக்கிறேன். பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோ பதிவு இதை விட சிறப்பான ஒரு பதிவை பார்க்கலாம். நன்றி.